யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். கைகளை தட்டி ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தெளிவாக 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நல்லா கவனிக்கணும். இந்த ஜப வீட்டுக்குள்ள வராம அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். ஷார்ட்கட்ல பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த ஜப வீட்டிலே வந்து கர்த்தரை ஆராதித்து வசனத்தின்படி வாழ்வீர்களானால் அந்த பரலோக வீட்டுக்குள்ள போலாம். பிரைஸ் தி லார்ட். அநேகர் பரலோகத்துக்கு போக ஆசை, இந்த வீட்டுக்குள்ள வர ஆசை இல்லை. நாம் கல்லறை கிறிஸ்தவர்கள் அல்ல, இயேசுவை சந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆசீர்வாதத்தை நோக்கி பரலோகத்திலிருந்து விடாதே. சத்தியத்துக்குள்ளவா, வசனத்துக்குள்ளவா, உன்னை ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இன்று இரவே இயேசுனுடைய வருகை வந்தாலும் வரலாம். அவர் சொல்லுகிறார், திருடனை போல் நான் வருகிறேன். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 22. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அந்த காலத்துல மாரநாதா ஆயத்தமா இருக்கிறியா? மாரநாதா கையை கொடுப்பாங்க. மாரநாதா பக்கத்து கை கொடுங்க. மாரநாதா. அப்புறம் மாறி கையெடுத்து பிரைஸ் லாட் பண்ணாங்க. என்னதுங்க? இப்ப கண்ணடிச்சு தலையடிச்சு பிரைஸ் லாட் பண்றாங்க. மாறி போச்சு. புரியுதுங்களா? அல்லேலூயான்னு இருந்தது, இப்ப ஹalleluya அப்படி ஆயிடுச்சு. பிரைஸ் லாட். இந்த உலகத்துக்கு ஏற்றபடி, இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி அப்டேட் ஆயிட்டாங்க சில பேர். இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நாம் மாற்றிக் கொள்வோமானால் வருகையில போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் வாழணும். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சபையினுடைய வேலை மணவாளனுக்கு நேராக மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறதான் திருச்சபை. பிரைஸ் தி லார்ட். இது உங்களை ரெடி பண்ணுகிற இடம், இது உங்களை ஆயத்த பண்ணுகிற இடம். இங்க வரும்பொழுது உன் வாழ்க்கை மாறும். பிரைஸ் தி லார்ட். இங்க வந்து வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். சபை என்பது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர். இங்க வசனம் உன்னை மறுரூபமாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக. 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இந்த வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட
இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனார், எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் அப்படியே வரப்போகிறார். சகரியா சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இயேசுவினுடைய பாதம் அந்த மலையின் மேல் நிற்கும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சகரியா 14ஆம் அதிகாரம். அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி இஸ்ரவேல் தேசத்துல அந்த மலையில ஹோட்டல் கட்டுவதற்கு எத்தனையோ பேர் பிரயாசப்பட்டாங்க. வல்லுநர்கள் இன்ஜினியர்ஸ் சொல்றாங்க, இந்த இடத்துல பில்டிங் ஹோட்டல் கட்டுவீர்களானால் அது நிற்காது, உடைஞ்சிரும். சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவினுடைய பாதம் அங்க பட போகுது, நிற்க போகிறது. ஆமென். பரிசுத்த வேதகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேகங்களுடனே வருகிறார். 1:7. பிரைஸ் தி லார்ட். மேகங்களுடனே வருகிறார். பவுல் சொல்லுகிறார், இயேசு எப்படி வரப்போறாரா? பிரதான தூதனோட. எப்படி வரப்போறாரு? அந்த வசனத்தை வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில். இந்த அதிகாரத்தில் யார் அவரை சந்திக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் தான் சந்திக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபை காத்து கொண்டிருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார். அடுத்தது நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய் வருகிறார். அவர் பூமியை நியாயத்தோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த அதிகாரத்திலே ஆவியானவர் தெளிவெழுதி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்க, அவரை எதிர்பார்க்கிறவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எக்கால சத்தம் எல்லார் காதிலே விழாது. 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை பார்க்க முடியாது. அவருக்காக வாழ்ந்து அவருக்காக சாட்சியா இருக்கிறவங்க தான் அவரை சந்திக்க முடியும். மாமிச கண்கள், அசுத்தமான கண்கள், அசுத்தமான காரியத்தில் அவரை சந்திக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபம் நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஜெபம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. வசனம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிக்கணும். ஜனங்களுடைய வேலை ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். ஆசாரியன் வார்த்தைக்காய் நின்று கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம லைஃப்ல பெட்டியில வைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம வேலை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆசாரியன் அவர் செய்ய வேண்டியது வார்த்தைக்காக நிற்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஜெபிக்கிறவனின் பார்வையெல்லாம் தேவன் மேல், தேவனின் பார்வையெல்லாம் ஜெபிக்கிறவன் மேல். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அதிகாரத்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும்
கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல், எங்க மேகங்கள் மேல். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய காதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. என்ன கம்ப்ளைண்ட்னா, தெசலோனிக்கே சபை கவனிக்கணும், வருக வருதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டான். தெசலோனிக்கே சபை வருக வருகன்னு பேசிட்டு எந்த வேலையும் செய்யாம விடல. கவனிக்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேலை செய்யறவங்க எல்லாம் கவனிங்க. சோம்பேறிகள் வருகையில போக முடியாது. சோம்பேறிகள் வருகையில போகவே முடியாது. பவுல் சொல்லுகிறார், அவன் வேலையை செய்ய. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க அந்த வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களாமா? லூக் சாப்டர் 17ஆம் அதிகாரம். நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க வாசிக்கலாம். லூக்கா, அதாவது வாசிங்க 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஊழிய முழு நேர அழைப்பு உள்ளவங்களுக்கு நான் பேசல. கவனிங்க, மனைவியை பட்டினி போட்டுட்டு பிள்ளைங்களை பட்டினி போட்டுட்டு எந்த வேலையை செய்யாம வருக வருக வருனா எங்க போக முடியாது. தேவதூதனை ஸ்டாப் பண்ணிடுவார். நல்ல கவனிங்க, வேலை ஸ்தலத்துல சாட்சியா இருந்து பரிசுத்தமா இருப்பீர்களானா வேலை ஸ்தலத்துல செய்யும் போதே எடுத்துப்பேன். 1999 பேப்பர் கட்டிங்லாம் வச்சிருந்தா நீங்க பாருங்க. 2000 நெருங்க போற நேரத்தில் ஒருத்தன கார் ஓட்டல. வெளிநாடுகள்ல வெளியே போறதே ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா வருகை வந்துரும். அப்படி ஒரு பயம் இருந்தது. அப்போ வருகை எப்போ இருக்கும், எந்த டைம்ல இருக்கும்? வசனத்தை பாருங்க. 34 ராத்திரியிலே என்ன போட்டிருக்கு? இன்னொரு வசனம் வாசிங்க. வயலில் இருக்கிற என்ன போட்டிருக்குங்க? வயல் பகல். இன்னொரு வசனம் 34 ராத்திரி. அது ராத்திரியோ பகலோ மதியானமோ சாயங்காலமோ, நம்ம வேலை எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். நம்ம வேலை எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் யாருக்கு உதவி செய்யறாருன்னா சுறுசுறுப்புள்ளவனுக்கு உதவி செய்யறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம தேசத்துல ஒரு பழமொழி இருக்கு, கொடுக்கிற தெய்வம் கூரைய நாசமா போற பழமொழி. சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். உனக்கு பலவீனமானால் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும். தாய் தகப்பனை நேசிக்கணும். தாய் தகப்பனை பட்டினி போடக்கூடாது. மனைவியை பட்டினி போடாத, பிள்ளைய பட்டினி போடாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வயலில் இருக்கிறவன் திரிகை திரிந்து கொண்டு இருக்கிறாள் ராத்திரியிலே. அப்ப நல்லா கவனிக்கணும். வருகை வரப்போது உண்மை, நிச்சயம். ஆனா நம்ம எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்ப கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இரவு கர்த்தர் வந்துட்டாருன்னா போயிட வேண்டியதான். அதாவது பிரயாசம். என்னதுங்க? பிரயாசப்படுங்கள். பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷ விஷயத்துல இவர்கள் என்னோட கூட பிரயாசப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரயாசம் என்றால் மூல பாஷையிலே கோபியோ. பிரயாசம் என்றால் முடிந்ததை செய்வது பிரயாசம் அல்ல, முடியாததை செய்வதுதான் பிரயாசம். நிருபங்களை எழுதுவதற்கு, இந்த வசனங்களை எழுதுவதற்கு பிரயாசப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்ப லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 34, 35, 36 ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. 37ஆம் வசனத்தை வாசிங்க. 37. பிரதியுத்தரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர் பிணம் எங்கேயோ அங்க கழுகு வந்துரும். வருகை சமீபமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிணம் இருக்கிற இடத்துல கழுகு இருக்கு.
இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாயிருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். எங்க பிரவேசிச்சாங்க? அது பாருங்க, எண்ணெய கூட கொண்டு போனாங்களாம். எண்ணெய கூட, ஏன்னா வருகையின் மேல ஒரு அக்கறை, ஒரு தாகம். வருகையில ஏன் கைவிடப்படுறாங்கன்னா அஜாக்கிரதை, கேர்லெஸ். கேர்லெஸ்ஸா இருக்கிறவன் வருகையில போக முடியாது. இந்த கன்வென்ஷன் நடக்குவதற்கு எத்தனையோ மாசத்துக்கு முன்னாடி prepare. Praise the Lord. Prepare. நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். Praise the Lord. Amen. நீ ஆயத்தம் செய்ய தவறுவாயானால் தவறு செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாய். Fail to prepare, preparing to fail. இங்க இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பாஸ்டர், உடன் ஊழியர்கள், இவர்களை கொண்டு தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆயத்தப்படுத்துக. அந்த வசனத்தை வாசிங்க. ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வாசிமா. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, ஜெபத்துக்கு வான்னு உங்களை கூப்பிடுறோம், ஆராதனைக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிடுறோம். எதுக்கு தெரியுமா? உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். வசனம் உன்னை தகுதிப்படுத்தும். வசனம் உங்களை தகுதிப்படுத்தும். எந்த மனுஷனும் உங்களை தகுதிப்படுத்த முடியாது. வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. வரப்போறார் ஏசாப்பா, வர எக்கால சத்தம் கேட்க போகுது. சினிமா பாட்டு கேட்கிற காது, சினிமாக்களை பார்க்கிற கண்ணு, அசுத்தத்தை பார்க்கிற கண்ணு, அசுத்தத்தை கேட்கிற காதுல எக்கால சத்தம் கேட்காது. அசுத்தமான கண்கள்ல இயேசுவை பார்க்க முடியாது. ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். ஆவி, ஆத்துமா பரிசுத்தம். மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. என் தேவன் பரிசுத்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Praise the Lord. Hallelujah. ஆயத்தமா இருந்தவர்கள், கேர்லெஸ். கிறிஸ்டியன் லைஃபா இருக்கட்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருக்கட்டும், கேர்லெஸ் உள்ள வந்துடக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம். வாசிங்க அந்த வசனத்தை. பாயிண்ட் நம்பர் 1ல இதை எழுதுங்க. இயேசுவின் வருகை. லூக்கா 9ஆம் அதிகாரம், Luke chapter 9 verse 59, 59ஆம் வசனம். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றான். அதற்கு அவன் ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை முடிச்சிட்டு வான்னு சொல்றார். உலகத்தை அவன் முடிச்சிட்டு வரேன்றான். என்னதுங்க? ஞானஸ்தானம் எடுன்னு சொன்னா கல்யாணத்தை முடிச்சிட்டு வரேன்றாங்க. ஞானஸ்தானம் எடு, பாவத்தை விடு, ஆராதனைக்கு வா அப்படின்னு சொன்னா, இல்ல பாஸ்டர் எனக்கு சில கடமைகள் இருக்கு, அதெல்லாம் நான் முடிச்சிட்டு வரேன் அப்படின்றாங்க. நீங்க முடிச்சிட்டு வருகிற வரைக்கும் வருகை போயிடும், வருகை வந்துடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாறு, கரும்பு சாறு இயேசுவுக்கு, சக்க உலகத்துக்கு. ஹல்லேலூயா. சொல்லவே மாட்டேன்றீங்களே. ரிட்டையர்ட் ஆகுற நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க. வாலிபம் இயேசுவுக்கு. பிரைஸ் தி லார்ட். வயதான காலத்துல வாங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க, வாலண்டியர்ஸ் வேலை பண்ணுங்க, ஜெபிக்கிற வேலை பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தியில என்ன சொல்ல வரேன்னா, வர போறாரு பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறது போல, சோம்பேறியா இருக்காதீங்க, அவங்க வேலையை செய்யுங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் வரேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிச்சிட்டு அல்ல,
துண்டிச்சிட்டு. என்னதுங்க? ஜெப நேரம், ஐயோ அக்கா கோச்சுப்பாலே. ஆராதனை நேரம், ஐயோ என் ஃப்ரெண்டு கோச்சுப்பா. நோ, ஃப்ரெண்டை விட, உறவுகளை விட ஆவிக்குரிய ஐக்கியம் முக்கியம். சத்தமே காணுமே. வேதம் சொல்லுகிறது, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். வருகையில போனோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஸ்டெடியாரு. பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள கேட்டு சொல்றேன், இவங்கள கேட்டு சொல்றேன்றது தவறு. ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசு என்ன சொல்லுகிறார், வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். ஞானஸ்தானம் எடுத்த உடனே கவனிங்க, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருங்க. ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார். கைகளை தட்டி வரப்போகிறார். லூக்கா 9வது அதிகாரம் என்ன தெரியுமா சொல்லுது? உலகத்தை முடிச்சிட்டு வரேன், என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ முடிச்சிட்டு வர அளவுக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் திருடனை போல வருவேன். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்பு கடுத்த அலுவலில் சிக்கிக் கொள்ள மாட்டான். இன்னைக்கு ஏன் ஆராதனைக்கு வர முடியல? ஏன் ஆவியில நிரம்பி ஜெபிக்க முடியல? ஏன் வேதத்தோட செலவு பண்ண முடியல? எங்கேயோ சிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணை முன்னா கண்ணுக்கு முன்னாடி கடன்காரன் வருகிறான். கண்ணை முன்னா யார் வரா? கடன்காரன். கண்ணை முன்னா பிரச்சனை வருது. இந்த ராத்திரி நேரத்தில் சொல்றேன், நீங்க வருகைக்கு போகணும்னா வேறுபாட்டி ஜீவிய வேணும், பரிசுத்த வாழ்க்கை வேணும், கீழ்ப்படிதல் வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நண்பர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் பயபக்தி கூறியவர். இயேசு பயபக்தி கூறியவர். கைகளை தட்டி, கைகளை தட்டி. இயேசு பயபக்தி கூறியவர். அந்த ஜெப நேரம், அந்த வேத வாசிப்பு, உபவாச ஜெபம், சுத்திகரிப்பு ஜெபம், அதுல கரெக்டா இருந்தோம்னா இன்வால்வ்மெண்ட். வருகையில போனோம்னா ஆண்டவர்கிட்ட முழு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். வருகையில போகணும்னா வேற எதுலயும் சிக்கிக்காதீங்க, சிக்கிக்காதீங்க. பெந்தேகோஸ்தே சபைனா அது ஜெபிக்கிற சபை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது எங்க பாஸ் எப்படி சொல்வார்னா தாலியார்த்தாம் கூட்டம். எங்க பாஸ் வச்ச பேர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது ஜெபிக்கிற சபை. பிரைஸ் தி லார்ட். பெந்தேகோஸ்தே சபை உருவானது முழங்கால்ல. பெந்தேகோஸ்தே சபை உருவானது பரிசுத்த ஆவி நிறைவுல. இந்த சபையை அழிப்பதற்கு எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினாங்க, எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்புச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் எப்படி வேணா பார்த்துட்டு போட்டோம். யாரு? அவர் பார்வையே வேற. அவர் பார்வையே அவங்க கிட்ட பேசாத. அவன் பெந்தேகோஸ்தேல போயிட்டான், தேவையில்லாத உலகம் பேசும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐ டோன்ட் கேர். என்னதுமா? உலகம் என்னை தள்ளி வைக்கும் போது, உலகம் என்னை மறக்கும் போது என் இயேசுவுக்கு நல்ல வாய்ப்பு. நான் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து வெளியே வந்தேன். நிறைய பேர் ஒதுக்கி வச்சாங்க. ஐ டோன்ட் கேர். பல வாசல்ல கர்த்தர் திறந்தார். இந்தியா, வெளிநாடுகள், கர்த்தர் திறந்த வாசல். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா கவனிக்கணும், மரிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கூட கொண்டு போக முடியாது. நம்ம கிரியைகள் கூட வரும். யானை வரும் முன்னே நியாய தீர்ப்புல சொல்லும், வருகிறவன் என்னுடைய ஆள் தான் வராரு அப்படின்னு சொல்லும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வருகிறார். ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஸ்ட்ராங்கா இருங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க கவனமா இருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இன்றைக்கே உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க. கைகளை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.
ஹல்லேலூயா. கை குச்சல இயேசு வருகிறார். மாரநாதா, மாரநாதா. ஆமென். பாரத்தோட பிரசங்கம் பண்றேன். லூக்கா 9வது அதிகாரத்துல வாசிச்சோம் 59-60. சக்கையை இயேசுவுக்கு கொடுத்துறாதீங்க, சார உலக கொடுத்துறாதீங்க. சாறு இயேசுவுக்கு. இன்னொரு முறை சக்க பேசவே மாட்டேன்றீங்களே, குனிச்சிட்டீங்க கீழே. சக்க எங்க? உலகத்துக்கு. என்னுடைய வேலை, என் படிப்பு, என் அந்தஸ்து எல்லாம் ஏசப்பா மகிமைப்படணும். பிரைஸ் தி லார்ட். அந்தஸ்து முக்கியம் அல்ல, இயேசு முக்கியம். அந்தஸ்து முக்கியம் அல்ல, அபிஷேகம் முக்கியம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். மனிதனோடு அதிகமா பேசுறவன் என் ஆண்டவரோட பேச முடியாது. என் ஆண்டவரோடு அதிகமா பேசுறவன் மனிதனோடு அதிகமா பேச முடியாது. டுடே நைட் உங்களுக்கு சொல்றேன், அவர் வரப்போகிறார். வேலை செய்யறவங்களை பார்த்து நான் சொல்றேன், வேலை செய்யுங்க, ஜப நேரத்தை ஃபாலோ பண்ணுங்க. வேலை வேலை வேலைன்ட்டு ஆராதனையை விட்டுறாதீங்க. அதான் தப்பு. வேலை வேலைன்ட்டு ஆராதனையை விட்டுட்டு, பரிசுத்தத்தை விட்டுட்டு, ஜப வாழ்க்கையை விட்டுட்டு வேலை வேலைன்னு போனீங்கன்னா ஆண்டவருடைய வருகை வந்தா கைவிடப்பட்டுருவீங்க. வேலையை விட வேலையை தந்த இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உதவியோட சில சத்தியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க. அதே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். யார்மா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். நாங்க ரோமன் கேத்தலிக்ல இருக்கும்போது கவனிங்க, ஒருத்தர் இறந்துட்டார். அவர் பேர் ஆண்டனி. என்னதுங்க? ஆண்டனி. அவர் இறந்தது ஒயின் ஷாப் வாசல்ல. அலௌன்ஸ்மெண்ட் என்ன தெரியுமா? ஆண்டனி அவர்கள் நேற்று இரவு 6 மணி அளவில் இறைவனிடம் போய் சேர்ந்தார். இறந்தது எங்க? என்னதுங்க? இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவர் கல்லறையில போட்டு இருந்தது RI ரெஸ்ட் அண்ட் பீஸ். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, பாவத்தை விடாம மரிச்சோமானா ரெஸ்ட் அண்ட் பீஸ் இல்ல, ரெஸ்ட் அண்ட் பீஸ். பீஸ் ரெஸ்ட் அண்ட் பேசவே மாட்டேன்றீங்களா? கிறிஸ்துவுக்குள் இயேசு வராரு. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்களை பார்க்க வராரு. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுத்துருங்க, பாவத்தோடு இருக்கிறவங்க விட்டுருங்க. இயேசு பரிசுத்த, இயேசு பரிசுத்த. உலக சிநேகம், உலகத்துக்கு சிநேகமா இருக்கிறவன் பரலோகம் போக முடியாது. என்னதுங்க? யாருக்கு சிநேகம்? உலகத்துக்கு சிநேகமா இருக்கிறவன் பரலோகம் போக முடியாது. உலகத்தை நேசிக்கிறவன். ஒரு தம்பி சாட்சி சொன்னாரு, ஆண்டவர் என்னை 2021 என்னை ஆசீர்வதித்தார். 2000 என்கிட்ட சொன்னா, தம்பி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கல, நீ வட்டி விட்டியே, அந்த வட்டி தான் உன்னை ஆசீர்வதிச்சது. எது ஆசீர்வதிச்சது? சத்தமே காணமே. ஒரு அம்மா சபையில சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் எங்க குடும்பத்தை முழுவதும் ஆசீர்வதித்தார், நல்ல கார் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. அம்மா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட கடையை மூடல. யார் ஆசீர்வதிச்சது? ஒரு ஞாயிற்றுக்கிழமைய கடையை மூடல. யார் ஆசீர்வதிச்சது? கடை தான் உன்னை ஆசீர்வதிச்சது. வட்டி விடுறவன், மீட்டர் வட்டி விடுறவன் வருகையில போவே முடியாது. போ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வட்டி, கந்து வட்டி, வேற என்ன வட்டியா? மீட்டர் வட்டி, இதெல்லாம் உலகம். வருகையில போகவே முடியாது. ஒருத்தர் வந்தார், பாஸ்டர் இந்த வண்டிக்கு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்க? நான் சொன்னேன், இந்த வண்டி உன் மனைவிக்கு துரோகம் பண்ணி வாங்கினது. இந்த வண்டிக்கு நான் ஜெபம் பண்ண முடியாது. ஓடிட்டான். போ,
அதுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஆள் இருக்குது. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன், உலக வழக்கத்தின்படி வாழ்றவன், உலக பிரகாரமா வாழ்றவன் எங்க போக முடியாது? வருகையில போக முடியாது. வாசிங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால். பாயிண்ட் நம்பர் 2. அந்த மணவாளன் சுத்தமான கற்பை எதிர்பார்க்கிறார். அந்த மணவாளன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சொல்ல, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். அதாவது கல்யாண நோட்டீஸ்ல என்ன போடுறாங்கன்னா 6:30 மணிக்கு கல்யாணம். எத்தனை மணிக்கு? பொண்ணு வர்றது 7:30. எத்தனை மணிக்கு வராங்க? ஏன் லேட்டுன்னு கேட்டா பொண்ணு அம்மா சொல்லுது, பியூட்டி பார் போயிட்டு வந்தேன். என்னதுங்க? ஏன் பியூட்டி பார் போனாங்க? அப்படியே மழுக்கட்சி விழுந்துட்டோம் மணவாளன் அந்த அழகை பார்த்து. இந்த உலகத்துல பியூட்டி பாரை பார்த்து மணவாளன் ஏமாந்தல்லாம். ஆனா அந்த ராஜாதி ராஜா எந்த பியூட்டி பாரை பார்த்து ஏமாற மாட்டாரு. உள்ளான பரிசுத்தம், உள்ளான பரிசுத்தம். பிரைஸ் தி லார்ட். வருகையில போனோம்னா என்ன பண்ணணும் நான் சொல்றேன், கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 2. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எஸ்தர் சாப்டர் 2 verse 8. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புக்கொடுக்கப்படுகிற போது, ஏகாயின் வசத்தில் ஒப்புக்கொடுக்கப்படுகிற போது எஸ்தர் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அம்மா, வருகையை போனா கவனிங்க. ஆலயத்துக்கு வராம பாவத்தை விட்டுட்டு, உலகத்தை விட்டுட்டு, அசுத்தத்தை விட்டுட்டு சபைக்குள்ள வரீங்க. கவனிங்க, இந்த ஏகாய் இதை தான் குடிக்கணும், இதை தான் சாப்பிடணும், இப்படி தான் உடுத்தணும். ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். அவ அப்படியே கீழ்ப்படிஞ்சா 17ஆம் வசனத்துல ராஜா கிரீடத்தை வைக்கிறார். வாசிங்க 17ஆம் வசனம் 17. ராஜா சகல ஸ்திரீகளை ஸ்திரீகளை பார்க்கலாம் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து. இந்த உயர்வு வந்தவுடனே அவ கண்ணீரோட சொல்லிருப்பா, என்ன சத்தியத்துல பரிசுத்தத்துல உண்மையிலே என்ன நடத்தின ஏகாய்க்காக சோத்திரம். எப்ப தெரியுமா அதிகமா சோத்திரம் பண்ணுவீங்க? அந்த எக்கால சத்தம் கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. அப்போ தெரியும் என் போதகர் என்னை கண்டிச்சு உணர்த்தி. வாசிங்க அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 7ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். என்ன ரகசியம்னா, மனுஷரால் வருகிற மகிமை வந்துச்சு. அந்த மகிமைய, அந்த புகழ்ச்சிய பவுல் ஏற்றுக்கொள்ளல. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசம் வருத்தம் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். 17 கன்வென்ஷன் நடத்துறது ஞாபகமா இருக்கும். இங்க உபவாசம் பண்ணினது ஞாபகமா இருக்கும். உங்களுக்கு சத்தியத்தை சொன்னது ஞாபகமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வரி. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12. சொல்லுகிறது போல புத்தி எச்சரிப்பு. என்னதுங்க? இந்த சபைக்கு என்ன சொன்னாங்களா? புத்தி
எச்சரிப்பு. ஏன் சொல்றாங்க? இதே அதிகாரம் 19ஆம் வசனம், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை கண்டிச்சு திருத்தி உணர்த்துறது அந்த நேரத்தில் கஷ்டமா இருக்கும், ஆனா அது வருகையில சந்தோஷமா இருக்கும். அதான் பவுல் அங்க சொல்றார். பாயிண்ட் நம்பர் 2ல சொல்றேன், எஸ்தர் ஏகாயின் வசத்தில் போனால், நீங்களோ உங்க சபையினுடைய கர்த்தர் கொடுத்த அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனுடைய வசத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். சாவர வரைக்கும் இயேசுவை விடாத, சாவர வரைக்கும் ரட்சிப்பை விடாத, சாவர வரைக்கும் உன் சபையை மாறாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். படிப்பு பரலோகத்துக்கு கொண்டு போகாது, அந்தஸ்து பரலோகத்துக்கு கொண்டு போகாது, பணம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படியும் போது இயேசு உன்னை தகுதிப்படுத்தி கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிமா. 17, நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களில், நம்ம போட்டிருக்க மேகங்கள் மேல். எங்கம்மா? எங்க வராரா? மேகங்கள் மேல். இப்போ மேகத்தில் இருக்கிற இயேசு எப்படிங்க பார்க்க முடியும்? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிங்க. கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து கண்டு, ஹல்லேலூயா, வானங்கள் திறந்திருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்கல, கல்லடிச்சவன் பார்க்கல, திரள் கூட்டம் பார்க்கல, ஆனா இவர் பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? பரிசுத்த ஆவியில நிரம்பி. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியில நீ நிறைந்திருப்பாயானால் அந்த நிறைவு, அந்த ஆவிக்குரிய காரியங்களை உன்னால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு. நீங்கள் உலகத்தை விட்டுட்டு, அசுத்தத்தை விட்டுட்டு தேவ கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். நீ பரிசுத்த ஆவி நிறைந்திருப்பாயானால் கர்த்தருடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்துவார், சத்தியத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. யாரும் பார்க்க முடியல, பக்கத்துல ஒருத்தனும் பார்க்க முடியல, ஆவியில நிறையப்பட்டவன் தான் பார்க்கிறான். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய சமூகம் இங்க இருக்கு, தேவ ஆவியான ஒரு பிரசன்னம் இங்க இருக்கு, தேவ தூதர் உலாவிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த ஆவியின் நிறைவு இல்லாததுனால தான் வசனம் புரியல. இந்த ஆவியின் நிறைவு இல்லாததுனால தான் சத்தியம் புரியல. PhD MSW படிச்ச உடனே இந்த வெளிப்பாடு வந்துராது. புக்ஸ் இன்ஃபர்மேஷன், பைபிள் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இத படிக்கணும்னா ஒரு அபிஷேகம் வேணும், இத படிக்க ஒரு கிருபை வேணும். பாயிண்ட் நம்பர் 2ல சொல்றேன், ஏகாயின் வசத்துல வந்துருங்க. எங்க வந்துருங்க? உங்களை கண்டிக்கிற, திருத்துகிற, ஆலோசனை சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விலகி போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு போய்விட்டான். பவுல் மேலானவைகளை தேடுகிறவர், தேமா உலகத்துக்குரியவளை தேடுகிறான். இன்னைக்கு ஜெபிக்கிற ஆளோட ஏன் இருக்க முடியல? பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்ட, பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுகிற சபையில ஏன் அங்கமாக முடியல? சில பேர் சூடு இல்லாம போறான், சில பேர் சூடு தாங்காம போறான். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியலையே? என்னதுங்க? என்னதுங்க?
சூடு இல்ல, அனல் இல்ல, வெளியே போயிடுறான். சில பேர் அனல் வருது, ஆவியானவர் வராரு, பாவத்தை கண்டிச்சு பேசுறார், போயிடுறாங்க. Praise the Lord. Hallelujah. Today night உங்களை பார்த்து சொல்றேன், அவர் வருகிறார். அவருக்குள் வாழ்கிறவர்கள், இயேசுவுக்குள் மரிக்கிறவர்கள், இயேசுவுக்குள் வாழ்கிறவர்கள், அவர்கள் தான் மத்திய ஆகாயத்தை சந்திக்க போறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 3, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கட்டுங்கள், கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். இயேசு கிறிஸ்து வருகிறார், களஞ்சியத்தில் சேர்க்க வருகிறார். களஞ்சியம் என்றால் பரலோக ராஜ்யம். பரலோகத்தில் சேர்க்க வருகிறார், வேறு பிரிக்க வருகிறார். கோதுமையும் பதரையும் வேறு பிரிக்க வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார், கையில தூற்றுக்கூடையை கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார், கோதுமையும் பதரையும் வேறு பிரிக்க வருகிறார். வசனத்தின்படி வாழ்கிறவன் கோதுமை மணி, உபதேசத்தை வசனத்தை எதிர்த்து நிற்கிறவன் பதர். இன்னைக்கு ஞானஸ்தான சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறாங்க, பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிற்கிறாங்க, கர்த்தருடைய பந்தியை எதிர்த்து நிற்கிறாங்க, உலக பிரகாரமா கொண்டு போறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தத்தை கேட்கிறவர்களே, 49ஆம் வசனம் சொல்லுகிறது. 49, இப்படியே நடக்கும், நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து போடுவார்கள். இன்றைக்கு இந்த ரட்சிப்பை மறுதலிப்பாயானால், இன்றைக்கு இந்த சத்தியத்தை மறுதலிப்பாயானால், அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துக்கு போய்விடுவாய். உன் ஆத்துமா விலையேற பெற்றது. ஆத்துமா விலையேற பெற்றது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான். கற்புள்ளவர்களை ஆண்டவர் தேடுகிறார், பரிசுத்தம் உள்ளவர்களை அவர் தேடுகிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 26ஆம் வசனம். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இது ரகசியம் என்ன? ஏன் களை வந்துச்சு? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். மேகத்தினாலும் குடித்தார்கள், புசித்தார்கள். போதாமா? நன்றி. புசித்தார்கள். எல்லாரும் 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 வருது. ஒரே வயல்வெளியில ஒரே உரம், ஒரே தண்ணி. சபையில ஒரே ஆராதனை, ஒரே செய்தி, ஒரே அபிஷேகம், ஒரே விசுவாசம், ஒரே ரட்சிப்பு, எல்லாருக்கும் ஒரே உபதேசம் தான். ஆனா வசனம் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடினால கேட்ட வசனம் கிரியை செய்யல. கேட்கும் போதே, வசனத்தை கேட்கும் போதே அந்த ஆளு சொல்லுது, எனக்கு இல்ல, அவளுக்கு எனக்கு இல்ல. பாஸ்டர் ஒரு வீட்டில் சத்தியத்தை சொன்னார், கணவன் மனைவிக்கு 1 மணி நேரம் சொன்னார். ஃபைனல்ல கணவர் சொன்னாரு, அவளுக்கு இன்னும் சொல்லுங்கன்னார். என்னதுங்க? என்ன அர்த்தம் இது? அவருடைய தாட்டு எனக்கு இல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்துக்கு ஒரு வெறுமையான பாத்திரமா வாங்க நிரப்பி அனுப்புவாரு. அல்லேலூயா. அவர் வருகிறார்.
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், தூற்றுக்குடியை கொண்டு வருகிறார், கோதுமையை பதரை பிரிக்க போகிறார். இந்த உலகத்துக்கு ஏற்றபடி தங்களை அமைத்துக் கொண்டு, இந்த உலகத்துக்கு ஏற்றபடி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறவன் தான் பதர். ஆனா இயேசுவுக்கு ஏற்ற மாதிரி, இயேசுவை போல வாழ விரும்புகிறவன் கோதுமை மணி. இந்த ராத்திரி நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் அக்கினிக்கு அல்ல, நீங்கள் களஞ்சியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, இங்க நடக்கிற ஆராதனையை, உபதேசத்தை, வசனத்தை, இந்த ஆவிக்குரிய காரியத்தை அசட்டை செய்யாதே. ராஜா சொன்னாரு மத்தேயு 22ல, அசட்ட பண்ணினவன் ஒருத்தனை நான் சேர்க்க மாட்டேன்னாரு. ஆராதனை அசட்ட பண்ணக்கூடாது, ஆவிக்குரிய ஐக்கியத்தை அசட்ட பண்ணாதீங்க, உபதேசத்தை அசட்ட பண்ணாதீங்க, பரிசுத்த ஆவி அசட்ட பண்ணாதீங்க. தலைமுறைகளுக்கு சாபத்தை வாங்காதீங்க, தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழுத நிற்கலாம். ஹல்லேலூயா. தம்பி வாங்க. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். பாடுங்க. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கரையில்லாமலே, கரையில்லாமலே, குற்றமில்லாமலே, கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே, குற்றமில்லாமலே, கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லா கையை தட்டி சோதரம் பண்ணுங்க, சோதரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது, கிருபை வெளிப்படுகிற நேரம். அசதியா இருக்காதீங்க, பின்னாடி நடுவ கண்ண மூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் விடுதலையோட தான் போக போறேன், ஒரு பெரிய மாற்றத்தோட தான் போக போறேன். இயேசு விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? பலவீனப்பட்டவர்கள், வியாதி உள்ளவர்கள் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறது, பரிசுத்த ஆராதனை இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் பரலோக வீட்டுக்குள்ள போக முடியும். பலவீனப்பட்டவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. Thank you Lord. உங்க பலவீனம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஊழியர்களாகி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Thank you Lord. Hallelujah. ஊழியர்களாக பரிசுத்தவான்கள் ஸ்டேஜில் கைகளை நீட்டுவார்கள். மோசே கரத்தை நீட்டினான்,
சத்துருக்கள் வெட்கப்பட்டு போனார்கள். Thank you Lord. பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு நேர கரைகளை உயர்த்துவார்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே உமது விலையேற பெற்ற ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். பாவம் மன்னிக்கப்படும் போது வியாதிகள் சுகமாகும். இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் சிந்தையால் செய்த பாவத்தை மன்னியும், கண்களினாலே வாயினாலே செய்கையினாலே மன்னியும். Thank you Lord. இப்பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி பெற்றுக்கொள் சுகத்தை. நன்றி சொல்லி பெற்றுக்கொள். கைகளை தட்டி இயேசுவே நன்றி. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். இயேசு விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். கையை தட்டி விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே. இயேசு சுகத்தை தருகிறார். ஆடி ஆடி துதிப்பேன், நான் பாடி பாடி மகிழ்வேன். ஆமென். தினமாடி ஆடி துதிப்பேன், எங்கும் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், விடுதலை தருகிறார். உள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். சாத்தானின் அதிகாரத்தை, சாத்தானின் கிரியைகளை அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் தந்தார். விடுதலை நாயகன் இயேசு வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த. அநேகருக்குள்ள இயேசு விடுதலை தருகிறார். அசுத்தாவிகள் நடுங்குகிறது, அசுத்தாவிகளை நிர்மூலமாக்குகிறார். வியாதியின் கூறுகள் எல்லா கட்டிகளை இயேசு முறித்து போடுகிறார். உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் இயேசப்பா ஒரு விடுதலை கொடுக்கிறார். எல்லா கையை தட்டி நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி. பலவீனப்பட்ட பகுதியிலே சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, யார் யார் எதிர்பார்ப்போட வந்திருக்கிறாங்களோ இயேசு உன்னை தொடுகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா என்னை வெறுமையா அனுப்பிடாதீங்கப்பா. ஏசப்பா, இயேசு யாரையும் வெறுமையா அனுப்ப மாட்டாரு. Thank you Lord. எல்லா கையை தட்டி இயேசு சொல்லுங்க. இயேசு, இயேசு. பலவீனப்பட்டவங்க இயேசுவின் நாமத்துல விடுதலை, இயேசுவின் நாமத்துல சுகம். எல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.